Hello guys, நம்ம இன்னைக்கு aptitude and logical reasoningல 10th வீடியோ பார்க்க போறோம். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. இனிமே ரெகுலரா வரும். ஏன் நம்ம இப்ப ரெகுலரா போடுறோம்னா நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி அண்ட் எஸ்எஸ்சில. ஸோ இப்போ கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இனிமேல் ரெகுலராக போடலான் இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு 46th question வந்து select the related word letters number from the given alternatives. இதில் வந்து tired அப்படின்னா ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாப்பினா என்ன ரிலேட்டபிள் வேர்டு வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்க, ரெஸ்ட்டு, சக்ஸஸ், ஈட்டிங், எக்ஸசைஸ். ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? டயர்டு வரும், கரெக்டுங்களா? அப்போது என்ன இதில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹாப்பி வரும், சக்ஸஸ். ஏதாவது ஒரு இதில் வெற்றி அடைஞ்சால் தான் நமக்கு வந்து ஹாப்பினஸ் வரும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் பி. Question: A series is given with one or two terms missing. Choose the correct alternative from the given ones that will complete the series. அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல என்ன மிஸ்ஸிங் நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்பர்ஸ் வந்தால் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோமா. அப்போ 14க்கும் 4க்கும் என்ன டிஃபரன்ஸு? 10. 34க்கும் 14க்கும் 20. இது வந்து நமக்கு தெரியல. ஓகேங்களா? 104க்கும் 154க்கும் 50. அப்போ இங்கே அடுத்தது என்ன வரணும்? ரிலேஷன் படி 30, அப்புறம் 40. இப்போ வந்து ஆட் பண்ணி பாருங்க. 30யோட 34 ஆட் பண்ணால் என்ன வரும்? 64. 64 + 40 104. அப்போ என்ன வரும் ஆன்சர்? 64. Question number 48. A series is given with one or two terms missing. Choose the correct alternative from the given ones that will complete the series. 77, 75, 77, 72. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு ஒரு நம்பர் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, திரும்பி குறையுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட் நம்பர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 75 -3, 72 -3, அதுக்கப்புறம் 77 + 3, 18 + 3. அடுத்த நம்பர் என்ன வரும்? 69ல் வந்து -3 பண்ணால் 60, 69 -3 66. அதே மாதிரி 83 + 3 86. The answer is C. 9th question. இங்கே வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் வந்து மிஸ்ஸிங் அந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, இன்சைடு வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்சைடு வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 2 டாட் இருக்குது. ஓகேங்களா? அந்த டாட் வந்து மற்ற இந்த 3 ஃபிகர்லேயுமே வேறு எதுவும் மாறல, இந்த டாட் மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ அப்போ 4th ஃபிகரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாட் வந்து இங்கே மூவ் ஆகிருக்கு, இன்னொரு டாட் இங்கே மூவ் ஆகிருக்கு. அடுத்த ஃபிகரில் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, ஃபஸ்ட் இந்த ஃபிகரில் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள், இது மூவ் ஆகிருக்கு, இங்கே இருக்கிறது வந்து கீழே மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 4th இதில் வந்து எப்படி மூவ் ஆகணும் இருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்கிறது மேலே போகுமா, இங்கே இருக்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இந்த டார்க் டாட் வந்து இந்த சைடு வரணும், இந்த லைட்டாக இருக்க டாட் வந்து உங்களுக்கு இங்கே மூவ் ஆகணும். இது இப்படி மூவ் ஆகும், இப்படி கிளாக் வைஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஏ. Question number 50. A, E, I, M,
QU இப்படி வந்து ஒரு சீரீஸ் இருக்கு. இதுல இந்த இடத்துல வந்து என்ன சீரீஸ் வரும்னு பார்க்கணும். இப்போ ஏக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. BCD 3 லெட்டர் இருக்கு. ஈக்கும் ஐக்கும் FGH. ஓகேவா? அதே மாதிரி ஐக்கும் எம்முக்கும் பாருங்க. IJKL. அப்போ மூணு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ யூக்கு அப்புறம் 3 லெட்டர்ஸ் என்ன வரும்? யூக்கு அடுத்தது VWX. அடுத்தது என்ன வரும்? Y. இப்போ Y இருக்கா? ஸோ ஆன்சர் இஸ் D. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரியே வந்து நம்பர்ஸ் வச்சு ஆல்ஃபபெட்ஸ் வச்சு ஒரு 5-6 வேர்டு கொடுத்துட்டா அது வந்து ஒரு நியூ ஆர்டரில் வந்து சீக்வன்ஸில் எப்படி வரும்னு சொல்லிட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு கிராக் பண்ண ஈஸியாக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.